ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. சென்னை நீலாங்கரையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில காவல்துறை உயரதிகாரிகள் உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்திற்குள் சென்று அங்கிருப்பவர்களோடு பேசி வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளும் கிடைத்திருக்கிறது, நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் உதயநிதியின் பேச்சுக்கு அமைச்சர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் பலரும் கடும் கண்டனத்தை நேற்றிலிருந்து பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்நிலையில் அங்கே உதயநிதியின் வீட்டிற்கு முன்பாக திமுகவினரும் குவிந்து வருகிறார்கள். காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். சென்னை நீலாங்கரையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லத்தின் முன்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில காவல்துறை உயரதிகாரிகள் அவருடைய இல்லத்திற்குள் சென்று அவர்களுடன் பேசி வருகிறார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது நமக்கு இன்னும் தெரியவில்லை. நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தெரிந்து கொள்ளலாம். இந்நிலையில் திமுகவினர் பலர் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இல்லத்திற்கு முன்பாக குவிந்திருக்கிறார்கள். காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முன்பாக நேற்று தஞ்சையில் விவசாயிகள் போராட்டத்தின் போது மேடையில் பேசிய உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் அமைச்சர்கள் மற்றும் பல அரசியல் தலைவர்கள். அவர் பேசியிருந்தது சர்ச்சையாகி இருக்கிறது. இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அமைச்சர்களும் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். தேசிய மகளிர் ஆணையத்திடம் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்றைக்கு காலையில் உதயநிதி ஸ்டாலின் இல்லத்தின் முன்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுகவினரும் அங்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒரு பரபரப்பான பதற்றமான சூழல் காணப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் த்ரிஷா பற்றி தஞ்சை போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசியதாக அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தரப்பினரும் அவருக்கு கடும் கண்டனங்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்நிலையில் சென்னை நீலாங்கரையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் வீட்டை சுற்றி காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் இல்லத்திற்குள் சென்று காவல்துறை அதிகாரிகளும் பேசி வருகிறார்கள். இந்நிலையில் திமுகவினர் பலர் உதயநிதி ஸ்டாலின் இல்லத்தின் முன்பாக குவிந்திருக்கிறார்கள். காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன, நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் இல்லத்தில் இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன், பரந்தாமன் ஆகியோரிடம் காவல்துறையினர் பேசி வருகிறார்கள். சற்று நேரம் கொடுத்தால் சரியாக இருக்கும், வழக்கறிஞர்களிடம் பேச வேண்டும் என்று மா சுப்பிரமணியன் பேசியிருப்பது இந்த வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. உதயநிதியின் மனைவி கிருத்திகா உதயநிதியும் உடன் இருக்கிறார். அவர்களோடு காவல்துறையினர் பேசி வருகிறார்கள். இது ஒருபுறம் உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்திற்குள் இந்த காட்சிகள் அரங்கேறிய வண்ணம் இருக்கின்றன. மறுபுறம் வெளியில் திமுக தொண்டர்கள் பலரும் உதயநிதியின் இல்லத்தின் முன்பாக குவிய ஆரம்பித்து விட்டார்கள். காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் கைதாகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. Right, okay. எல்லாமே நடக்க போகுது.
இல்லை ஒரு ஃபியூ மினிட்ஸ் தானே அட்வொகேட் வரணும் வந்துட்டா பார்த்து பேசி கூட வரக்கூடாது. இது இஷ்யூ ஆகி போகிறதால ரொம்ப ஸ்மூத்தாக அவருக்கு பேசி கூட்டு போகிறது தானே நல்லது. அப்படியே ஸ்மூத்தாக வரல வரந்தாலும் சொல்றாங்க எங்க வெளில போகல எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்திற்குள் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா உதயநிதி ஆகியோர் இருக்கிறார்கள். காவல்துறையினரோடு அவர்கள் பேசி வருகிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நேரம் கொடுங்கள், வழக்கறிஞரிடம் பேச வேண்டும், ஒருவேளை கைதாவதாக இருந்தாலும் கூட அது மென்மையாக நடக்க வேண்டும் அல்லவா, அவரிடம் பேசி அழைத்து செல்லலாம் அல்லவா என்பது போல அவர்கள் கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஆனாலும் காவல்துறையினர் அவர்களோடு தொடர்ந்து பேசி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவர் இல்லத்தில் தான் இருக்கிறார், எங்கும் வெளியில் செல்லவில்லையே, ஒரு சில மணி நேரம் அவகாசம் கொடுங்கள் என்பதாக கோரிக்கை விடுத்து வருகிறார் மா சுப்பிரமணியம். அது தொடர்பான காட்சிகள் பார்த்து வருகிறோம். இல்லத்திற்குள்ளாக இந்த காட்சிகள் நடைபெற வெளியே நாம் திமுக தொண்டர்கள் குவிவதையும் காவல்துறையினரோடு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் தள்ளுமுள்ளுவில் ஈடுபடும் காட்சிகளையும் பார்க்கிறோம். ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.